வெல்கம் டு ஒலிம்பிக் ஹோம் தியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனங்குடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் கேரேஜ் ஏரியாவை நம்ம எப்படி ஹோம் தியேட்டரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தான். ஸோ இதுதான் அந்த வில்லா. இவங்க நம்ம பண்ண கிளையண்ட் வீட்டில் ஒருத்தவங்களோட ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்டை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவங்க வீட்லையும் ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணணும் அப்படின்னு நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ இங்கே பொறுத்தவரையில் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியா. கிரவுண்ட் லெவலில் அவங்களோட ஹாலு, கிச்சன் ஏரியா மட்டும் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் ஏரியா ஒரு ரூஃப் டாப் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேலே இப்போ நம்ம ரூஃப் டாப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். இன்டீரியர் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணோம். இங்கே ஹோம் தியேட்டர் பண்ணிக்கலாம். பேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து இங்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக இவங்களுக்கு ரூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இந்த ஹோம் தியேட்டர் ரூமே ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரியோ இல்லை அவங்க லேட் நைட் மூவி பார்க்குறாங்க அப்படின்னா மேலே வரைக்கும் நாங்கள் திரும்ப போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெட்டும் ஒன்று கூட நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டோட்டல் ஏரியாவை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதுதான் இப்போ நம்ம இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வாலு. ஸோ இதுலேருந்து வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்லேயே ஒரு ஸ்டெப்புக்கு ஒன்று கொடுத்துட்டோம். ப்ளஸ் ஒரு வேக்யூம் லிஃப்ட் கூட இன்கார்பரேட் பண்ணி ஸோ அந்த வேக்யூம் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ வெளியில் ஒரு டாய்லெட் ஏரியா, ஸோ ரெஸ்ட் ரூம் ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணணும்னா அங்கே ஒன்று. ப்ளஸ் இந்த ஏரியா எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இந்த ரூம் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் ரூமோட என்ட்ரி. ஸோ இதான் அந்த ஹோம் தியேட்டர் ரூம். இந்த ரூமோட வித்து பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் வித்து, 24 ஃபீட் லென்த்து. ஸோ டோட்டல் வீட்டோட லென்த்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் தியேட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் லென்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே இங்கே நம்மளுக்கு ஆக்சுவலாக இங்கே ஒரு பில்லர்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பில்லரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி இந்த ரூமோட டைமென்ஷன் இது பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு இங்கே ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 ஃபீட் ஹைட்டு தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த 9 ஃபீட் ஹைட்லையுமே இங்கே ஒரு பெரிய பில்லர் ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ இந்த பில்லரையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஹோம் தியேட்டரே டிசைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு ப்ரொஜெக்டர் பிளேஸ் பண்ணுறோனாலுமே இந்த ப்ரொஜெக்டர் இங்கே இருக்குது. ஸோ இதோட வியூ இந்த பில்லரில் இதாகக்கூடாது, கோயின்சைட் ஆகி நம்மளுக்கு அங்கே இமேஜோட இது ஃபுல்லாகவே ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் அவங்களுக்கு தேவை ஒரு பெரிய ஸ்க்ரீன் சைஸ் கூட. ஸோ என்ன பண்ணோன்னா இந்த டோட்டல் ஏரியாவை அப்படியே பெட் கான்செப்டில் படுத்துட்டே படம் பார்க்குற மாதிரி இந்த ஏரியாவையும் பின்னாடி ஒரு 5 சீட்டிங் ரெக்லைனர்ஸ் அடிஷ்னலாக இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல ஒரு பீன் பேக் ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி அந்த சைடு ஒரு பீன் பேக். ஸோ பீன் பேக் போட்டு குழந்தைங்களும் சேர்ந்து பார்க்குற மாதிரி ஃபேமிலியோட இருக்கும்போது அவங்களுமே இங்கே இந்த பெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாகவே உட்காந்து படம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரூமை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். வேணும்னா இங்கே கூட அடிஷ்னல் பீன் பேக்ஸ் போட்டு இன்னும் கூட நிறைய மெம்பர்ஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி இங்கே நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ். ஸோ இங்கே எப்படின்னா இங்கே மூவி போட்டாங்க அப்படின்னா நெய்பர்ஹுட் வீடு, பக்கத்து தெருவில் வீடு, ஸோ எல்லாருமே சேர்ந்து இங்கே ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட மெயின் இன்டென்ஷனாகவே இருந்துச்சு. ஸோ எங்களை அப்ரோச் பண்ணும்போதே இங்கே நாங்கள் ஹோம் தியேட்டர் போட போகிறோம் அப்படின்னாலே எங்கள் ஊருக்கே தெரிஞ்சிருனே. ஸோ அதே மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களை அப்ரோச் பண்ணார். அந்த ஒரு இதை வச்சு தான் இந்த ஹோம் தியேட்டர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்தவரையில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அக்வாஸ்டிக்கலாக இந்த ரூமில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வால்ஸ். ஸோ எல்லா 4 வால்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் திக்னஸ்க்கு நம்ம பேனல் ஒர்க் பண்ணி இதுக்குள்ளே ஃபுல்லாக அக்வாஸ்டிக் இன்சுலேஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம அக்வாஸ்டிக் பேனல் வச்சு தான் இதோட ஃபினிஷிங் லேயர் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி சீலிங்குமே ஃபுல்லாகவே அக்வாஸ்டிக்கலாக தான் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஈலிங் அக்வாஸ்டிக்கல் டைல் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்மளுக்கு மேலே அந்தளவுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால எவ்வளோ தூரம் ஸ்லிம் ப்ரொஃபைலாக நம்மளால் அக்வாஸ்டிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தான் மேலே சீலிங் ஏரியா கூட பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பெட்டுமே கிட்டத்தட்ட அக்வாஸ்டிக்கலாக சவுண்ட் அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பெட்டோட பார்ட் மட்டும் இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதை தான் பண்ண போகிறோம். இந்த கார்பெட் பொறுத்தவரையில் இந்த ரூமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம் இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டிசைன் உள்ள ஒரு கார்பெட் இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு கலர் ஸ்ப்ளாஷ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பிளெயினாக இல்லாமல்
ஒரு ஸ்பிளாஷ் எஃபெக்ட் கிடைக்கின்றோன்னு இது. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்கு இதுவுமே ஒரு டெக்ஸ்சர் ஓரியன்டாகவே இந்த ஏரியாவையுமே டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு கோலைட் ஒன்று அதுலேயுமே ஒன்று இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடிஷ்னலாக வந்து வேணும்னா இங்கே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சீல்டாக எந்த இடத்துலையுமே எந்த ஒயருமே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து இந்த ரூமில் உள்ள இன்டீரியரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த டோரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் டோர். இந்த டோரோட திக்னஸ்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சஸ் கேவிட்டி இருக்கும். இந்த டோருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்வாஸ்டிக்கலாக இதை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணியிருப்போம். இந்த டோர் எப்பவும் உள்ள டோர் மாதிரி ஒரே ஒரு லேயர் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லேயர் இது ஒரு லேயர், ஸோ 2 லேயர் இருக்கும். இதே தான் இந்த நம்ம இங்கே கதவு சாத்துற இடத்துலையுமே இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இந்த டோருக்கு வந்து இவ்வளோ ஹெவி ஆயிரும். இது கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 kgs இதோட வெயிட் ஆட் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம டோர் பண்ணும்போது. ஸோ இதுக்குமே இந்த ஆட்டோ டோர் க்ளோசர், ஸோ ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா ஹோம் தியேட்டரை பொறுத்தவரையில் நம்ம எப்போவுமே படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் ஆகணும்னு நினைப்போம். யாராச்சும் வந்து இன்டரப்ட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டோர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ரூமில் பண்ணியிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ரூமை பொறுத்தவரையில் இதுலேயும் அதே மாதிரி எல்சிஆர் லெஃப்ட் சென்டர் அண்ட் ரைட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இதோட ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வைக்கிற ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வச்சு இந்த மாதிரி அக்வாஸ்டிக்கலாக டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன் நம்ம வந்து போட்டால் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே ஒரு வீடியோ ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வீடியோ தெரியும். ஸோ பின்னாடி ஸ்பீக்கர் நம்ம பிளேஸ் பண்ணால் என்ன மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், நம்ம அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் பின்னாடி வார்ஃபிடெல்லோட IW2ங்கிற சீரீஸ் இன்வால்வ் சீரீஸ்க்குள்ள ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நல்ல ஹை ரெசல்யூஷன் ஸ்பீக்கர் கூட. ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தவரையில் டெனானோட 3800 இது வந்து 7.1.2. ஸோ மொத்தத்தில் ஃப்ளோர் லெவலில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர், முன்னாடி 3 ஸ்பீக்கர், பின்னாடி மொத்தம் 4 ஸ்பீக்கர். ஸோ இந்த 4மே வந்து சரவுண்ட் ஸ்பீக்கர். ஸோ இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாம் வார்ஃபிடெல்லோட டைபோல் சரவுண்டு. ஸோ இந்த சரவுண்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்கும். இது வந்து ஆன்வால் சரவுண்டு. இதில் ஒரு ஸ்பீக்கர் வித் ஒரு டியூட்டரோட இருக்கும். ஸோ ஒவ்வொரு சரவுண்டுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மொத்தம் 4 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி 3 ஸ்பீக்கர், பின்னாடி ஒரு 4 ஸ்பீக்கர், இது எல்லாம் சேர்த்திங்கன்னா டோட்டலாக 7 ஸ்பீக்கர்ஸ் இன் டோட்டல். அதே மாதிரி ஆட்மாஸ் ஸ்பீக்கர் இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஆட்மாஸ் ஸ்பீக்கர். இந்த ஆட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து இன்சீலிங் ஸ்பீக்கர், அது கூட வார்ஃபிடெல் பிராண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற இந்த டியூட்டரை வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணும்னாலும் இதை வந்து நம்ம டில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை எந்த சைடு நம்மளோட லிசனிங் பொசிஷன் ஸ்வீட் ஸ்பாட்டும்பாங்க. ஸோ அந்த ஸ்வீட் ஸ்பாட்டுக்கு தக்கன இந்த டியூட்டரை வந்து நம்ம சவுண்டை வந்து அந்த ஏரியாவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த டியூட்டரை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெரிய சைஸ் ரூம், ஸோ இந்த ரூம் சைஸை ஃபுல்லாகவே வந்து ஒரு தண்டரஸ் பேஸ் கவர் பண்ணுறதுக்காண்டி வார்ஃபிடெல்லோட 15 inch சப்வூஃபர், ஸோ அதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 400 watt RMS. ஸோ இந்த சப்வூஃபரை தான் வந்து இங்கே வந்து நம்ம பேஸ் யூனிட்டுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வார்ஃபிடெல்லோட SW15ங்கிற 15 inch சப்வூஃபர், ஸோ இது வந்து ஒரு 15 inch சப்வூஃபர் தான் டோட்டலாக பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே இந்த ரூமில் ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஆடியோ பொறுத்தவரையில் இதுதான் இந்த ரூமில் நம்ம பண்ணியிருக்கிற ஸ்பெக்கு. ஸோ ப்ரொஜெக்டரை பொறுத்தவரையில் ஆப்டாமோட 4K ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு HDR சப்போர்ட் உள்ள ஒரு 4K ப்ரொஜெக்டர் தான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ரீன் வந்து அக்வாஸ்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன். இந்த ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்குமே வந்து 4K ஃபேப்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். HD ஃபேப்ரிக்னு இருக்குது, ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா HD ஃபேப்ரிக்கு, 4K ஃபேப்ரிக்கு, 8K ஃபேப்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்டருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து இங்கேருந்து 4K ப்ரொஜெக்ஷன், இங்கேருந்து என்ன தான் 4K வீடியோ போனாலுமே அங்கே அதோட இமேஜோட ரிஃப்ளெக்ஷனும் அதுக்கு தக்கன இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதையுமே இந்த ரூமில் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய சோஃபா. ஸோ இந்த ரூமை பொறுத்தவரையில் டோட்டலாகவே 5 மோட்டரைஸ்ட் ரெக்லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரெக்லைனர்ஸில் உள்ள கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ப்ரௌன் இன்டீரியருக்கு தக்கன
அதே மாதிரி ப்ரௌன் கலர்லேயே இது பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்டிச்சஸ் பாருங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதோட சோஃபாவோட ஃபீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்காந்தாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோட்டரைஸ்டு ரெக்லைனர். ஸோ இந்த ரெக்லைனரை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்கு தக்கன நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஆம்ரெஸ்டோட லென்த்தாக இருக்கட்டும், இந்த ஆம்ரெஸ்டோட வித்து, இந்த சீட்டிங் ஏரியாவோட வித்து, இது எல்லாமே வந்து இந்த ரூமுக்கு தக்கன நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்த ரூமுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே ஒரு டச் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த பட்டன், இந்த ஒன் டச் பட்டனை வச்சுட்டு நீங்கள் காலும் சரி முதுவும் சரி ஆட்டோமேட்டிக்காக ரெக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெக்ளைன் ஆச்சுன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து நல்ல ஒரு செமி ஸ்லீப்பர் பொசிஷனில் நீங்கள் படுத்துக்கிட்டே மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெக்லைனர். ப்ளஸ் இந்த மாதிரி ரெக்லைனர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது நல்ல வந்து அந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸ் ஃப்ரீக்வன்சியை வந்து நல்லா இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இதில் உட்காந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த நார்மலாக இருக்கிறத விட இதில் உட்காந்து பார்க்கும்போது பேஸோட ஃபீல் வந்து இன்னும் கூட நல்ல இமர்சிவாக நல்லா இருக்கும். ஸோ இதோட வியூவிங் இதுவுமே நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, இங்கே இருக்கிற ஆளுக்கு வந்து முன்னாடி சப்போஸ் அந்த ஒரு பெட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இங்கே ஒரு 2 பேரோ இல்லை 3 பேரோ உட்காந்துருந்தா கூட அவங்களோட நம்மளோட ஐசைட் வந்து அவங்கள வந்து மறைக்காத அளவுக்கு இதோட ஹைட்டெல்லாமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இந்த இடத்துல 2 பீன் பேக்ஸ் வரும்போது அவங்களுமே எந்திப்பாங்க, வைப்பாங்க, என்ன ஆனாலுமே நம்மளுக்கு வந்து நம்மளோட வியூ வந்து இங்கே மறைக்காத அளவுக்கு இந்த சீட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பேஸ்மெண்ட் ஏரியா இல்லை ஒரு அன்யூஸ்டு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆக்சசபிளாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ரூமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஹிட் ஆச்சுன்னா ஜஸ்ட் இந்த வீடியோவோட லிங்கை மட்டும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அவங்களுமே ஹோம் தியேட்டர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறோம்.